ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வருகிறதா? அதே மாதிரி மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகிறார்களா? எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அதே தவறு நடக்கிறதா? ஏன் இது எனக்கே நடக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? பலர் சொல்வார்கள், இது கர்மா என்று, முற்பிறவி பாவம் என்று, கடவுள் தரும் தண்டனை என்று. ஆனால் உண்மை என்ன? கர்மா என்றால் உண்மையில் என்ன? இன்று ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்கிறது? உளவியல் என்ன சொல்கிறது? நரம்பியல் என்ன சொல்கிறது? இவையெல்லாம் சித்தர்கள் சொன்னதை நிரூபிக்கின்றன. வணக்கம், குவாண்டம் சித்தர். இன்று கர்மாவின் உண்மையான அர்த்தத்தை பார்ப்போம். முதலில் ஒரு எளிய கருத்து சொல்கிறேன். கர்மா என்பது தண்டனை அல்ல. கர்மா என்பது ஒரு சுழற்சி. திரும்ப திரும்ப ஓடும் ஒரு நிரல். உங்களுக்கு தெரியாமலே இயங்கும் ஒரு முறை. கணினியில் ஒரு நிரல் தவறாக எழுதினால் என்ன நடக்கும்? லூப் என்னும் சுழற்சியில் மாட்டிக்கொள்ளும். அதே வேலையை திரும்ப திரும்ப செய்யும். நம் மூளையும் அப்படித்தான். ஒரு சுழற்சி உருவானால் அது திரும்ப திரும்ப இயங்கும். இதைத்தான் சித்தர்கள் கர்மா என்றார்கள். இப்போது ஒரு விஞ்ஞான சோதனை பாருங்கள். மிக புகழ்பெற்றது. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்று பெயர். இரட்டை பிளவு சோதனை. ஒரு சுவர் இருக்கிறது. அதில் 2 கதவுகள் இருக்கின்றன. நீங்கள் பந்துகளை எறிகிறீர்கள். சில பந்துகள் இடது கதவு வழியாக போகும், சில வலது கதவு வழியாக போகும். பின்னால் என்ன இருக்கும்? 2 குவியல்கள். இடது கதவிலிருந்து வந்தவை ஒரு குவியல், வலது கதவிலிருந்து வந்தவை இன்னொரு குவியல். இது சாதாரணம். புரிகிறது? இப்போது விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள்? பந்துக்கு பதிலாக மிகச்சிறிய துகளை எறிந்தார்கள். எலக்ட்ரான் என்று பெயர். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த துகள் 2 கதவு வழியாகவும் ஒரே நேரத்தில் போனது. ஒரு பூதம் 2 கதவு வழியாக நடப்பது போல. எப்படி சாத்தியம்? துகள் என்பது அலையாகவும் இருக்கும், துகளாகவும் இருக்கும். பார்க்காதவரை அலை, பார்த்தால் துகள். இதுதான் முக்கியம். விஞ்ஞானிகள் ஒரு கருவி வைத்து பார்த்தபோது துகள் நேர்மையாக ஒரே கதவு வழியாக போனது. கை பார்த்தால் மாறும், பார்க்காவிட்டால் பழைய சுழற்சியில் தொடரும். இது குவாண்டம் பிசிக்ஸ் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. கவனிப்பு உண்மையை மாற்றுகிறது. இது புரிய ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். சாலையில் காரில் போகிறீர்கள். வேகமாக போகிறீர்கள். யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறீர்கள். திடீரென்று ஒரு போக்குவரத்து கேமரா பார்க்கிறீர்கள். என்ன நடக்கும்? உடனே வேகத்தை குறைக்கிறீர்கள். யாரோ பார்க்கிறார்கள் என்று தெரிந்த நொடி உங்கள் நடத்தை மாறியது. இதுதான் கவனிப்பின் சக்தி. இன்னொரு உதாரணம். கண்ணாடி முன் நிற்கிறீர்கள். உங்களையே பார்க்கிறீர்கள். என்ன நடக்கும்? தானாக நேராக நிற்பீர்கள், சரியாக நடப்பீர்கள். ஏன்? நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்கள். கவனிப்பு நடத்தையை மாற்றுகிறது. இது அறிவியல். இது உண்மை. இப்போது யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுழற்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனிக்கவில்லை. அது அலையாக இருக்கிறது. எல்லா திசையிலும் பாதிக்கிறது. திரும்ப திரும்ப நடக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த சுழற்சியை கவனித்தால், பார்த்தால் என்ன நடக்கும்? அது உடையும், மாறும். இதுதான் ரகசியம். கர்மாவை உடைக்க பிரார்த்தனை வேண்டாம். தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சுழற்சியை பாருங்கள். அது தானாக உடையும். இன்னொரு எளிய உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சமைக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் சாதம் எரிந்து விடுகிறது. முதல் முறை அடுப்பை குறை சொல்கிறீர்கள். 2வது முறை அரிசியை குறை சொல்கிறீர்கள். 3வது முறை பாத்திரத்தை குறை சொல்கிறீர்கள். ஆனால் சாதம் தொடர்ந்து எரிகிறது. ஏன்? நீங்கள் சுழற்சியை பார்க்கவில்லை. ஒரு நாள் நீங்கள் கவனமாக பார்க்கிறீர்கள். உங்களையே கவனிக்கிறீர்கள். என்ன கண்டுபிடிக்கிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் 8வது நிமிடத்தில் தொலைபேசி பார்க்க போகிறீர்கள். அப்போதுதான் எரிகிறது. இந்த விழிப்புணர்வு வந்த நொடி சுழற்சி உடைகிறது. இனி சாதம் எரியாது. இது எளிய உதாரணம். ஆனால் வாழ்க்கையின் பெரிய பிரச்சனைகளுக்கும் இதே தத்துவம்தான். இப்போது உளவியல் என்ன சொல்கிறது பாருங்கள்.
1914 சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற உளவியல் நிபுணர் ஒன்று கண்டுபிடித்தார். ரெபிடிஷன் கம்பல்ஷன் என்று பெயர் வைத்தார். மீள் நிர்பந்தம் என்று தமிழில் சொல்லலாம். என்ன சொன்னார்? மனிதர்கள் வலிக்கும் அனுபவங்களை திரும்ப திரும்ப உருவாக்குகிறார்கள் என்று. தெரியாமலே நனவிலியில் ஒரு நபர் கொடுமையான உறவில் இருந்தார் என்று வையுங்கள். அந்த உறவு முடிகிறது. அடுத்து யாரை தேர்வு செய்வார்? இன்னொரு கொடுமையான நபரை. ஏன்? பழக்கம். மூளைக்கு தெரிந்த வலி என்பது தெரியாத மகிழ்ச்சியை விட வசதியானது. ஃப்ராய்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் வரலாற்றை மீண்டும் எழுத முயற்சிக்கிறோம் என்று. குழந்தை பருவத்தில் கிடைக்காத அன்பை பெரியவராக பெற முயற்சிக்கிறோம். அதே மாதிரி மனிதர்களிடம் போய். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இது நனவிலி. நமக்கே தெரியாது, சுழற்சி இயங்குகிறது. நாம் பார்க்கவில்லை. இப்போது மூளை அறிவியல் என்ன சொல்கிறது பாருங்கள். நம் மூளையில் நரம்பு வழிகள் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்தால் மூளையில் ஒரு வழி உருவாகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எறும்புகளை பார்த்திருக்கிறீர்களா? முதல் எறும்பு ஒரு வழியில் போகிறது. அடுத்த எறும்பு அதே வழியில் போகிறது. மூன்றாவது எறும்பும் அதே வழியில். 1000 எறும்புகள் போன பிறகு என்ன நடக்கும்? அந்த வழி மிகவும் வலுவாகிவிடும். வேறு வழி இருந்தாலும் எறும்புகள் அந்த பழைய வழியிலேயே போகும். நம் மூளையும் அப்படித்தான். ஒரு நடத்தை திரும்ப திரும்ப செய்தால் நரம்பு வழி வலுவாகிறது. பிறகு சிந்தனை இல்லாமலே அந்த நடத்தை வரும். இதைத்தான் பழக்க சுழற்சி என்கிறார்கள். தூண்டுதல் வருகிறது, தானியங்கி பதில் போகிறது, பலன் கிடைக்கிறது, சுழற்சி முழுமையாகிறது. ஆனால் ஒரு விஷயம், விழிப்புணர்வு இந்த சுழற்சியை உடைக்கும். எப்படி? தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாக்கும். அந்த இடைவெளியில் தேர்வு இருக்கிறது. இப்போது ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன். உங்கள் எண்ணங்கள் உங்கள் மூளையை உடல் ரீதியாக மாற்றுகின்றன. இது கற்பனை அல்ல, அறிவியல். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு செய்தது. 8 வாரம் தியானம் செய்த மனிதர்களின் மூளையை ஆய்வு செய்தார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள்? மூளையின் சாம்பல் பொருள் அதிகரித்திருந்தது. விழிப்புணர்வு பகுதி பெரிதாகியிருந்தது. பயம் பகுதி சிறிதாகியிருந்தது. வெறும் 8 வாரத்தில் மூளை மாறியது. உடல் ரீதியாக மாறியது. இன்னும் ஒரு ஆய்வு. பல வருடம் தியானம் செய்த துறவிகளின் மூளையை பார்த்தார்கள். அவர்களின் மூளை முற்றிலும் வேறு மாதிரி இருந்தது. என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் சுழற்சியை பார்க்கும்போது உங்கள் மூளை மாறுகிறது. உண்மையிலேயே மாறுகிறது. இன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். உங்கள் பாட்டி அனுபவித்த அதிர்ச்சி இன்றும் உங்கள் டிஎன்ஏயில் இருக்கிறது. இது கற்பனை அல்ல, அறிவியல். 2025 ஏல் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு வெளியிட்டது. சிறிய அகதிகளை ஆய்வு செய்தார்கள். என்ன கண்டுபிடித்தார்கள்? போர் அதிர்ச்சி அனுபவித்த பெண்களின் டிஎன்ஏயில் மாற்றம் இருந்தது. ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களின் பேரக்குழந்தைகளின் டிஎன்ஏயிலும் அதே மாற்றம் இருந்தது. பேரக்குழந்தைகள் போரை பார்க்கவில்லை, ஆனால் சுழற்சி டிஎன்ஏயில் கடந்துவிட்டது. இதைத்தான் சித்தர்கள் குலகர்மா என்றார்கள். குடும்ப சுழற்சி, தலைமுறை தலைமுறையாக வரும் சுழற்சி. ஆனால் நல்ல செய்தி இருக்கிறது. அதே ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா? சுழற்சியை உடைக்க முடியும் என்று. விழிப்புணர்வும் நல்ல சூழலும் சேர்ந்தால் டிஎன்ஏ சுழற்சியை கூட மாற்ற முடியும். இப்போது சித்தர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள். முதலில் திருவள்ளுவர். 2000 வருடங்களுக்கு முன்பே வாழ்ந்தவர், திருக்குறள் எழுதியவர். அவர் என்ன சொன்னார்? இப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன அர்த்தம்? எந்த பொருளாக இருந்தாலும் அதன் உண்மையான தன்மையை காண்பதே அறிவு. சுழற்சியை பார்ப்பதே அறிவு. அறிவே விடுதலை. இப்போது வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அருட்பெருஞ்சோதி என்று இறைவனை வணங்கியவர். வள்ளலார் என்ன சொன்னார்? 4 நிலை அறிவு இருக்கிறது என்றார். முதல் நிலை என்பது இந்திரிய அறிவு. வெறும் பார்வை, கண்ணால் பார்ப்பது.
இரண்டாவது நிலை என்பது மன அறிவு, ஆராய்வது, யோசிப்பது. மூன்றாவது நிலை என்பது ஜீவ அறிவு, நோக்கம் புரிவது, ஏன் என்று தெரிவது. நான்காவது நிலை என்பது ஆன்ம அறிவு, உண்மை தெரிவது, சுழற்சியை பார்ப்பது. வள்ளலார் சொன்னார், மன அறிவை ஞான அறிவாக மாற்றுவதே முதல் படி என்று. சுழற்சியை பார்க்கும் அறிவை வளர்ப்பதே முக்கியம். சிவவாக்கியர் மிகவும் தைரியமாக பேசுபவர், கடினமான உண்மைகளை நேரடியாக சொல்பவர். அவர் என்ன சொன்னார்? கர்மா என்பது வெளியிலிருந்து வரும் தண்டனை அல்ல என்றார். நான் ஒன்றை அறியேன் என்று இருந்தேன், குரு சொன்னபின் அறிந்தேன். என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கும் உண்மை தெரியவில்லை, விழிப்புணர்வு வந்தபின் தெரிந்தது. சுய அறிவு என்பது கர்ம சுழற்சியை அழிக்கிறது என்றார் சிவவாக்கியர். போகர் சித்தர் பழனி முருகன் சிலையை உருவாக்கியவர், 7000 பாடல்கள் எழுதியவர். போகர் என்ன சொன்னார்? மாற்றம் என்பது வெளியில் அல்ல, உள்ளே என்று. உணர்வு மாறினால் நிஜம் மாறும், விழிப்புணர்வு மாறினால் சுழற்சி மாறும். போகர் உலோகங்களை மாற்றினார், ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றினார். ஆனால் உண்மையான மாற்றம் உள்ளே நடக்கிறது என்று சொன்னார். மனதை மாற்றினால் வாழ்க்கை மாறும். திருமூலர் திருமந்திரம் எழுதியவர், 3000 பாடல்கள். அவர் என்ன சொன்னார்? தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. தெளிவு என்றால் தெளிவான பார்வை. சுழற்சியை தெளிவாக பார்ப்பவர்களே உண்மையான சித்தர்கள் என்றார். எல்லா சித்தர்களும் ஒன்று சொன்னார்கள், சாட்சி நிலை. சாட்சி என்றால் என்ன? பார்ப்பவர். உங்கள் எண்ணங்களை பாருங்கள், உங்கள் உணர்வுகளை பாருங்கள், உங்கள் சுழற்சிகளை பாருங்கள். ஆனால் எதிர்வினை செய்யாதீர்கள், தீர்ப்பு சொல்லாதீர்கள், வெறுமனே பாருங்கள். இது குவாண்டம் பிசிக்ஸ் கவனிப்பு விளைவோடு அப்படியே ஒத்து வருகிறது. பார்த்தால் மாறும். இப்போது நடைமுறையாக பாருங்கள். உங்கள் சுழற்சியை கண்டுபிடிக்க 5 கேள்விகள். முதல் கேள்வி, என்ன திரும்ப திரும்ப நடக்கிறது? அதே மாதிரி பிரச்சனை, அதே மாதிரி சூழ்நிலை, அதே மாதிரி மோதல். என்ன மீண்டும் மீண்டும் வருகிறது? இரண்டாவது கேள்வி, எந்த வயதில் இது தொடங்கியது? பல சுழற்சிகள் குழந்தை பருவத்தில் தொடங்குகின்றன, யோசியுங்கள். மூன்றாவது கேள்வி, யாரிடம் இதே பிரச்சனை வருகிறது? வேறு வேறு மனிதர்களிடம் அதே பிரச்சனை வந்தால் அது உங்கள் சுழற்சி. நான்காவது கேள்வி, உங்கள் குடும்பத்திலும் இதே சுழற்சி இருக்கிறதா? அப்பாவுக்கு இருந்த கோபம் உங்களுக்கும் இருக்கிறதா? அம்மாவுக்கு இருந்த கவலை உங்களுக்கும் இருக்கிறதா? ஐந்தாவது கேள்வி, இந்த சுழற்சியிலிருந்து நீங்கள் என்ன பெறுகிறீர்கள்? ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு மறைந்த பலன் இருக்கும். பழக்கம், பாதுகாப்பு, கவனம். என்ன கிடைக்கிறது? சுழற்சி கண்டுபிடித்து விட்டீர்கள். இப்போது எப்படி உடைப்பது? முதல் படி, பாருங்கள். சுழற்சியை தெளிவாக பாருங்கள், எழுதுங்கள். எழுதும்போது விழிப்புணர்வு வரும். இரண்டாவது படி, உணருங்கள். சுழற்சிக்கு ஒரு உணர்வு இணைந்திருக்கும், பயம், வெட்கம், துக்கம். அந்த உணர்வை உணருங்கள், தப்பிக்காதீர்கள். மூன்றாவது படி, மூலம் கண்டுபிடியுங்கள். எங்கே தொடங்கியது? யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? மூலம் புரிந்தால் சக்தி குறையும். நான்காவது படி, வேறு தேர்வு செய்யுங்கள். சுழற்சி தூண்டுதல் வரும்போது வேறு தேர்வு எடுங்கள். அசௌகரியமாக இருக்கும், அறிமுகம் இல்லாததாக இருக்கும், ஆனால் தொடருங்கள். நரம்பியல் சொல்கிறது, 66 நாட்கள் புதிய நடத்தை செய்தால் புதிய நரம்பு வழி உருவாகும். ஐந்தாவது படி, சாட்சியாக இருங்கள். சுழற்சி தூண்டுதல் வரும்போது எதிர்வினை செய்யாதீர்கள், வெறுமனே பாருங்கள். தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில் சுதந்திரம் இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்மா என்பது தண்டனை அல்ல. கர்மா என்பது சுழற்சி, நனவெளியில் ஓடும் நிழல். குவாண்டம் பிசிக்ஸ் சொல்கிறது, பார்த்தால் மாறும். சித்தர்கள் சொன்னார்கள், சாட்சியாக இருந்தால் விடுபடலாம். இரண்டும் ஒன்றே. நீங்கள் முற்பிறவியின் பலி அல்ல. நீங்கள் கடவுளின் தண்டனைக்கு ஆளானவர் அல்ல.
உங்களுக்குள் ஒரு சுழற்சி ஓடுகிறது, அதை பார்த்தால் மாறும். திருவள்ளுவர் சொன்னார், அறிவே விடுதலை. வள்ளலார் சொன்னார், விழிப்புணர்வை வளர்ப்பதே முதல் படி. சிவவாக்கியர் சொன்னார், சுய அறிவு கர்ம சுழற்சியை அழிக்கிறது. போகர் சொன்னார், உணர்வு மாறினால் நிஜம் மாறும். திருமூலர் சொன்னார், தெளிவே சித்தி. உங்களுக்கு சக்தி இருக்கிறது, உங்கள் சுழற்சியை பாருங்கள், உடையுங்கள், புதிய வாழ்க்கையை உருவாக்குங்கள். இது போன்ற ஆழமான விஷயங்கள் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கன் அழுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் காமெண்ட் பகுதியில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குவாண்டம் சித்தர்.